ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நவம்பர் 29ஆம் தேதி நம்ம பெய்டு டிஸ்கஷன் துவங்கியிருக்கிறோம். 1 month கோர்ஸ். விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது சலுகையாக 1 month கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு 1 month 2 months கோர்ஸாக இப்போ இந்த டைமில் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெய்டு மெம்பர்ஷிப் நம்ம காலையில் மார்னிங் வீடியோஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதனை பற்றி தகவல் வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9842610908. அது போக அலைஸ் ப்ளூ நிறுவனமும் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் இணைந்து ஒரு ஃப்ரீ டைரக்ட் கிளாஸ், அதாவது நமக்கு வீக்லி ஃபியூச்சர் சிந்தட்டிக் ஃபியூச்சரோட ஃபார்முலாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஃப்ரீ கிளாஸ் தான். டிசம்பர் 13ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு நமக்கு கோவையில் ராமநாதபுரத்தில் அலைஸ் ப்ளூ நிறுவனம் ஒரு ட்ரேட் ஸ்கூல் நடத்துகிறாங்க. அதில் நமக்கு இருக்குது. டைம் ஒரு 11 to 1 அந்த மாதிரி இருக்கும். விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் நேற்று லைஃப் ஹையில் க்ளோஸ் ஆச்சு. இப்போ லைஃப் ஹையில் க்ளோஸ் ஆகும்போது நமக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக தோணக்கூடியது என்னென்னா, மார்க்கெட் ஒரு கேப் அப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. முடிஞ்ச அளவு என்னென்னா கால் ஆப்ஷன்ஸ் பையராக இருக்கிறதுக்கு தான் அதிகமாக விருப்பப்படுவாங்க. ஏன்னா மார்க்கெட் ஒரு லைஃப் ஹை பிரேக் பண்ணதுன்னா ஒரு பிரேக் அவுட்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வரக்கூடிய கொடுமை என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஒரு லைஃப் ஹை பிரேக் பண்ணும்போது நமக்கு ஒரு உணர்ச்சி இருக்கணும், அதாவது சந்தோஷம் இருக்கணும். அப்போ அதை எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், அதை ஒரு பெருமையாக யோசிக்கணும். அந்த அளவுக்கு மார்க்கெட் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருந்தோம். மார்க்கெட் மீண்டும் டவுன் ஆகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் அந்த ரீசன் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வேண்டாம். நம்மளுக்கு பொதுவாகவே ஆப்ஷன் ப்ரீமியத்தில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நமக்கு ஒரு இந்த பக்கம் புட் சைடு 10, கால் சைடு ஒரு 8 இருக்காங்க. இப்போ இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கம்மியா இருந்தாலே மார்க்கெட் ஒரு பெரிய விஷயம். இந்த போக்கரி படத்துல பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் சொல்லுவார், பக்கத்துலேயே பாம்பு அடிச்சாலும் பாம்பு அடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஊருக்குள்ள ஒரு திருடன் வந்துட்டான் அப்படின்னா எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனா இது திருடன் தானே, பார்த்துக்கலாம். பக்கத்து வீட்டில் திருடிட்டு போயிட்டாங்க, பக்கத்து வீட்டில் தான் திருடினாங்க, அப்போ நம்ம வீட்டுக்கு வரக்கு எத்தனை நேரம் ஆகும்? அந்த பயம் அப்படிங்கிறது இருக்காது இம்ப்ளைட் வாலிட்டி கம்மியாக இருக்கும்போது. இந்த இம்ப்ளைட் வாலிட்டி கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் ஒரு ஸ்லோவாக இருக்கும். அதாவது ஒரு திரைப்படத்தை பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்டர் ஹரி அவரோட படம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு திரைக்கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனாக டக் 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 டக்குன்னு போகும். அதாவது கண்ணை மூடி திறக்கிறக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சீன்ஸ் போகும். சிலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபிலிம் எடுப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகும். அதாவது என்ன சொல்கிறது, படம் பார்க்குறக்கே படம் நல்லாயிருக்கும், ஆனால் ஒரு ஸ்க்ரீன் பிளேங்கிறது ஸ்லோவாக போகும். இதை டைரக்டர் சங்கர் அவரோடது பார்த்தீங்கன்னா ஒரு சீன் ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுவார். ஆனால் இங்கே மார்க்கெட் அந்த மாதிரி பிரம்மாண்டத்தையோ அதிரடியோ காட்டுறதில்லை. அப்போ ஸ்லோவாக இருக்க போகுது. அப்போ ஆப்ஷன் பையருக்கு இந்த ஸ்லோ அப்படிங்கிறது ஆகவே ஆகாது. பொதுவாக நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன், நீங்க செல் அடிச்சு ஒரு 1/2 hour அல்லது 1 hour நீங்க வெயிட் பண்ணி அது ப்ராஃபிட் வரல அப்படின்னா அதை கவர் பண்றது புத்திசாலித்தனம் அப்படின்னு. ஏன்னா செல்லருக்கு ப்ரீமியம் கரையணும். அப்ப அந்த ப்ரீமியம் கரைவு ஏற்படல அப்படிங்கும் போது செல்லருக்கு வேஸ்ட். ஆப்ஷன் பையருக்கு எப்படி இருக்கணும்னா அதிரடியா போயிட்டே இருக்கணும், அது ஒன் சைடா போகணும், அதுதான் நமக்கு முக்கியம். இந்த ஒன் சைடு 2 இடத்துல நமக்கு வரும், ஒரு பிரேக் அவுட்டா மேலே, இல்லைன்னா ஒரு சப்போர்ட் இடத்துல மேலே. இந்த 2 இடத்த தவிர கால் பையர் ட்ரேடு பண்ணால் அவங்களுக்கு லாஸ் தான் வரும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போயிட்டு இங்கே திரும்புகிற இடத்துல என்ன பண்ணணும்னா ஒரு புட் ஆப்ஷன் பையராக இருக்கணும், இல்லையா மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி கீழே வரும். ஸோ இந்த மாதிரி பேஸ்டு, இல்லையா மார்க்கெட்டை இங்கே பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே போகும்போது புட் ஆப்ஷன் பையராக இருக்கலாம். ஆக மொத்தம் மார்க்கெட் ஒரு சைடுவே மார்க்கெட் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆப்ஷன் பையர் இருக்கக்கூடாது.
அப்ப இன்றைய மார்க்கெட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லைஃப் ஹை இருக்கு. அப்ப அந்த லைஃப் ஹையில் இருந்து மார்க்கெட் வந்துட்டு நெகட்டிவ் ஓப்பன். நிஃப்டி வந்துட்டு நமக்கு நேற்று இருந்த இடத்துல இருந்து நெகட்டிவ் ஓப்பன் நடக்கிறாங்க. இந்த நெகட்டிவ் ஓப்பன் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே எஸ்டர்டே லோவுக்கு மேலே ஓப்பன் ஆகுது நெகட்டிவ் ஓப்பன். இப்போ இந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ் ஓப்பன் நடக்கும்போது மார்க்கெட் வந்து நேற்றைய தினம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 25,200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை எடுக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு பேர்த்தோட க்ளோஸ் வந்துட்டு நியர்பை இருக்கிறது, அதாவது டிஃப்ரெண்ட் குறைவா இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கை நம்ம எடுக்கிறோம். இந்த ஸ்ட்ரைக் எடுக்கிறதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு ஐடிஎம் ஆப்ஷன், ஓடிஎம் ஆப்ஷன் அண்ட் ஏடிஎம் ஆப்ஷன் பார்ப்போம். ஐடிஎம் ஆப்ஷன்ல என்ன சொல்லுவாங்க, ஐடிஎம் ஆப்ஷனுக்குள்ள இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும், டைம் வேல்யூ இருக்கும். இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ நம்ம என்ன சொல்லுவோம்னா உண்மை விலை, காஸ்ட் பிரைஸ், ஆக்சுவல் விலை, அடக்க விலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டைம் வேல்யூ நம்ம வந்து ஒரு பொய்யான விலை, அதாவது எக்ஸ்டென்சிக் வேல்யூ நம்ம சொல்லுவோம். அப்போ இருக்கிறதுலயே பொய்யான விலை இருக்கிறதுலயே டைம் வேல்யூ அதிகமா இருக்கிறது ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல தான் இருக்கும். அப்ப அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு லெவல்ஸ் எடுக்கிறோம். அப்ப இதுல கால் செல்லர், புட் செல்லர் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். அப்ப கால் செல்லர் என்ன, நம்ம காலுடைய க்ளோஸ ஆட் பண்ணி வர்றது கால் செல்லர் பேனிக் பிளேஸ், புட்டோட க்ளோஸ மைனஸ் பண்றது புட் செல்லர் மேனேஜ். அப்போ பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷனுடைய வேல்யூ 109 ரூபாய். அப்போ 26,200 மைனஸ் 110 அப்படின்னு போட்டா நமக்கு 26,090. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து காலையில நெகட்டிவ் ஓப்பன் நடந்தாலும் ஃபர்ஸ்ட் எங்க பண்ணிருக்காங்க, அந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிற இடத்துக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், அந்த ஸ்ட்ரைக்கோட லோவை மைனஸ் பண்ணுங்க, க்ளோஸை வந்துட்டு மைனஸ் பண்ணுங்க, ஹையை மைனஸ் பண்ணுங்க, அதே போல காலோட க்ளோஸ் பிளஸ் புட்டோட க்ளோஸ் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்ப இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு லெவல்ஸ் போட்டிருக்கோம். அப்ப அந்த லெவல்ஸ்ல கண்டிப்பா பாருங்க நமக்கு கால் செல்லர், புட் செல்லர் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் மைனஸ். அப்போ சப்போர்ட் பிளேஸுக்கு புட் செல்லர் தான் பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மீண்டும் எதை நோக்கி வராங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை நோக்கி வராங்க. அப்ப இங்க வந்ததுமே மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ் கட்ட நியர் வந்தாச்சு, ஆனா ப்ரீவியஸ் க்ளோஸ் தாண்டல, அங்க திருப்பி ஃபெயிலியர் நடக்கிறாங்க. அதே எந்த லைன்ல நிக்குது, இது வந்து புட் மைனஸ் ஸ்லோ. அப்ப திருப்பி மார்க்கெட் ரெக்கவர் ஆகுது, திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகுது. அப்ப மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் இடத்துல முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போ இது நமக்கு தெரியணும். இங்க மார்க்கெட் கீழே வரும்போது மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ஓப்பன் நடக்குது. அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, புட் ஆப்ஷனை பை பண்ணலான்னு போகும்போது இன்னைக்கு புட் ஆப்ஷனுடைய பிரீமியம் ரொம்ப ஸ்லோவா நான் போலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்க ஆப்ஷன் பையரா இருக்கவே கூடாது. அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது நமக்கு கால் பையரா இருந்திருக்கலாமானா இருந்திருக்கலாம். இந்த ஒரு இடம் மட்டும்தான் ரிவர்ஸ் ட்ரேடில் வாய்ப்பு கொடுத்தாங்க, அடுத்ததெல்லாம் அதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்பே கொடுக்கல. அப்ப இந்த இடங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இது வந்து பாருங்க இந்த கலரிங் வந்து நம்ம காமன் ஏரியா அப்படின்னு கொடுத்துருந்தோம். இந்த 25,150 வந்துட்டு ஒரு பேரல் ஏரியா, அதாவது 25,200 கால் போட்டு பகிர்ந்த இடத்த காமன் ஏரியான்னு கொடுத்துருக்குறோம். இந்த காமன் ஏரியாங்கிறது இந்த ஜோன் ஃபுல்லா காமன் ஏரியா, இது பேரல் ஏரியா. இப்ப நல்லா பாருங்க, பேரல் ஏரியாவை தாண்டி நமக்கு பெருசா மார்க்கெட் நிக்கல, பேரல் ஏரியாக்குள்ளேயே தான் இருந்திருக்காங்க. இந்த பேரல் ஏரியாங்கிறது மார்க்கெட்டோட பிரேக் ஈவன் பாயிண்ட். அப்ப அதைத்தான் நமக்கு, அப்போ 25,150 தான் நமக்கு வந்துட்டு ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இது ஒன்று. அப்போ மார்க்கெட்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் கீழே வரும்போது புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கல. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவர் ஆகுறாங்க. ரெக்கவர் ஆகும்போது கால் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணவங்களுக்கு அந்த இடத்துல மட்டும், ஆனால் அது ரொம்ப ஸ்லோவாக தான் கிடைச்சாங்க. திருப்பி மார்க்கெட் டவுன் அண்ட் ஏற்றம் இறக்கம். இது வந்து ஆப்ரேட் பண்ற இடத்துல இந்த பிரீமியம் கரையில் ஆப்ஷன் பையரா இருந்தவங்களுக்கு பெருசா ஒரு இம்பாக்ட் கிடைச்சிருக்காது. அப்ப ஆப்ஷன் பையரா இருக்கிறவங்களுக்கு
இன்றைய மார்க்கெட் வந்துட்டு ஒரு சூட்டபிளான மார்க்கெட்டா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சூட்டபிளான மார்க்கெட் கிடையாது. மார்னிங் வந்துட்டு அந்த ரெக்கவர் ஜோன் மட்டும்தான். ஆனா அது ரெக்கவர் ஜோன் ஏன்னா மார்க்கெட் திரும்பி கீழே வரும்போது மார்க்கெட் மேல போகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது ரொம்ப கடினம். ஆனா அந்த இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு 26,100 கால் அண்ட் புட் நமக்கு ஸ்ட்ராடல் கொடுத்திருந்தாங்க. அப்ப இது ஒரு ஹெவி பாயிண்டா நமக்கு இருந்தது. இது ஒண்ணு. அடுத்தது மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட். இந்த மீட்டிங் பாயிண்ட் பாருங்க. இது 26,200 கால் புட். நமக்கு ஆக்சுவலா வந்துட்டு ₹120 மீட்டிங் பாயிண்டா இருந்தது. இங்க நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து பல வகைகள நம்ம மார்க்கெட்ட ஸ்ட்ராட்டஜிஸ பில்ட் பண்ணணும். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ பில்ட் பண்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி முக்கியம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு திருப்பதிக்கு வந்து ஜனவரியில போலாம் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு டிக்கெட் புக்கிங் பண்ணலாங்கும்போது, இன்னைக்கு வந்து அந்த டேட்டுக்கு டிக்கெட் ஓப்பனிங். அப்போ நான் கோயம்புத்தூர் டு திருப்பதி நான் டிக்கெட் போடணும். அப்போ வந்துட்டு டிக்கெட் ஸ்லாட் 8 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அலாட்மெண்ட் பண்ணுனது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு 40 டிக்கெட் தான் மொத்தமாவே கோயம்புத்தூருக்கு புக் பண்ணியிருக்காங்க. இதே ஏசி கோச்சா இருந்ததுன்னா ஒரு 20 டிக்கெட் தான் இருக்கு நான் புக் பண்றதுக்கு. உடனே வந்துட்டு எனக்கு தெரிந்தவருக்கு நான் ஃபோன் பண்றேன். அவர் வந்து உடனே அவர் என்ன சொல்றாரு, நீங்க கோயம்புத்தூர்ல வந்து உங்களுக்கு வந்துட்டு கம்மியா இருக்கும். உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு முந்திரத்து கோட்டா வந்து ஒட்டப்பள்ளம்னு இருக்கும். அப்ப ஓடிபி அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா, அது வந்துடும். அங்க பாருங்க. உடனே அங்க அந்த இது நம்ம பார்த்தா தெரியுது. ஒரு 200 டிக்கெட் அங்க வந்து ஸ்லாட் இருந்தது. அப்ப என்ன ஆகுது, நமக்கு ஈஸியா டிக்கெட் அங்க கிடைக்குது. அவங்க என்ன சொன்னாங்க, அங்க டிக்கெட் போட்டு போர்டிங் நீங்க வந்து கோயம்புத்தூர் போட்டுக்கோங்க. ஒரு ₹50 ஆர் ₹100 தான் டிக்கெட் ஜாஸ்தியா இருக்கும்னாச்சு. ஓகே, அது பிரச்சனை இல்ல. நம்ம இது பண்ணியாச்சு. அப்போ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அப்போ நமக்கு ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன் நமக்கு ஈஸியா கிடைக்குது. ஸோ இந்த மாரி தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ணணும். அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நமக்கு தெரிய வேண்டும். அப்போ ₹120 இருக்காங்க. இத வந்து நம்ம அருணாச்சலம் திரைப்படத்தோட நம்ம ஒப்பீடு பண்ணியிருக்கிறோம். இதே செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா, 25,950ல மார்க்கெட் இருந்தது. அப்ப ₹160. புதன்கிழமை பார்த்தீங்கன்னா 26,050. இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ₹144. இது புதன்கிழமை. வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 26,200 ₹120 இருந்தாங்க. இப்ப புரியுதுங்களா? அப்ப இந்த 160னா இந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 26,100ல முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போ இந்த 160 நமக்கு முக்கியம், 144 முக்கியம், 120 முக்கியம். இதோட லெவல்ஸ் எல்லாமே நமக்கு முக்கியம். நேற்றைய தினம் பார்க்கும்போது நம்ம 25,950 காலுடைய ஹை வந்துட்டு ₹230. அப்ப அதை தாண்டும் போது மார்க்கெட் ஒரு இம்பாக்ட் ஆச்சு அப்படின்னு ஒரு ஹிண்ட் நம்ம கொடுத்துருந்தோம். அப்ப இன்னைக்கு பாருங்க மார்க்கெட் 26,050 நமக்கு ஒரு ஹிண்ட். ஏன்னா அது ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக் 26,200. இப்ப மார்க்கெட் இது பேஸ் இந்த 3 நாள் நமக்கு முக்கியம். இது செவ்வாய், இது புதன், இது வியாழன் இன்னைக்கு நடந்தது. இந்த 3மே வச்சுட்டு நீங்க மார்க்கெட்ல ஒரு லெவல்ஸை நீங்க ஈஸியா எடுக்கலாம். இப்போ இந்த 120 காலையிலிருந்து பாத்தீங்க அப்படின்னா 200 கால் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 120க்கு கீழே இருக்காங்க, 120க்கு மேல போகல. அதே மாதிரி புட் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 120க்கு கீழே வந்திருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்திருக்காங்க. இதை பேஸ் பண்ணி லாஸ்ட் தேர்ஸ்டே வந்துட்டு நான் ஒரு இது சொல்லியிருந்தேன். பாருங்க, மார்க்கெட்ல வந்துட்டு கால் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே தான் ஹையை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருந்தோம். அப்போ புட் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணக்கூடாது, கால் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே தான் ஹை இருக்கும்போது புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வரலாமா? இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, கால் ஆப்ஷன்ஸ் 132 ப்ரீவியஸ் க்ளோஸ், ஹை வந்து 109. அப்ப புட் ஆப்ஷன் நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் 109, 103 வரலாமா? ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வரலாமா? வந்திருக்கு. அப்ப இதுக்கு காரணம் என்ன? டிகே. அப்ப இந்த டிகே ஏற்பட்டு மீண்டும் யாருக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா புட் ஆப்ஷன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா கால் ஆப்ஷன்ஸ் இந்த ஏற்றத்தை தக்க வைக்கணும் அப்படின்னா அவன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல வந்து ஸ்டேபிளா இருக்கணும். அதே போல 26,200 அப்படிங்கிறது 109 தான் வந்திருக்காங்க. சில சமயம் இது ஒரு 140 கூட வந்துட்டு திருப்பி கீழே வந்திருக்கலாம். சில சமயம் 120 பிரேக் பண்ணி இது ஒரு 200 300 கூட போயிருக்கலாம். அப்போ இது ஒரு சிச்சுவேஷன். ஆக மொத்தம் இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஹை வச்சிருக்கான். யாரு? கால் வச்சிருக்கான். அப்போ புட் ஆப்ஷன்ஸ் வந்து
மார்க்கெட்ல ஒரு ஹை வந்துட்டாங்க. ஹை வந்து திருப்பி என்ன பண்றாங்க? ப்ரீவியஸ் க்ளோஸ கட் பண்றாங்க. அப்பவும் காலால என்ன பண்ண முடியல? அத டேக் ஓவர் பண்ண முடியல. அப்ப இது ரொம்ப முக்கியம். அப்ப டேக் ஓவர் பண்ணலன்னா, அப்ப திருப்பி யாருக்கு ஒரு வாய்ப்பு? நமக்கு திருப்பி புட் ஆப்ஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க நியர் பை ஹை வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது. இதெல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஹிண்ட். அப்ப மார்க்கெட்டோட அப்சர்வேஷன்ல நீங்க இதெல்லாம் எப்படி எப்படி நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகே. இன்னைக்கு அட்டவணை எப்படி முடிஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப பாருங்க, நமக்கு 26 100 கால் புட் நமக்கு காலையிலயும் இதே தான் இருந்தது. மார்னிங்கும் அதாவது காலையில மார்னிங் நமக்கு அதே மாதிரி இருக்கு. ஈவினிங்கும் அதே மாதிரி தான் இருக்கு. அப்ப 26 100 அப்படிங்கறது பேஸ் பண்ணும்போது புட்டோட லோ 62. அப்ப 26,038 நமக்கு சப்போர்ட். இது 86. அப்ப 26 186. அப்ப இதுக்குள்ள மார்க்கெட்டை இம்பாக்ட் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இதை பொறுத்து வர மார்க்கெட் வந்து 26 100க்கு கீழே இருந்தால் ஒரு ரியாக்ஷன், 26 100க்கு மேல இருந்தால் ஒரு ரியாக்ஷன். இது சீசா விளையாட்டோட மைய புள்ளியா இருக்க போறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ்னு சொல்லிக்கலாம். அப்ப 26 100 புட்டு வந்துட்டு நாளைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல, நாளைக்கு விடுமுறை, சந்தை விடுமுறைன்னு சொல்லக்கூடாது, அடுத்த வர்த்தகத்தை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டும். இப்ப டேர்ன் ஓவர்ல அதிகமான டேர்ன் ஓவர் யார் இருக்காங்க அப்படிங்கறதை நீங்க பார்க்கணும். அதிகமான டேர்ன் ஓவரும் 26 100 கால் புட், அடுத்து 26 150 புட், 26 200 புட். இதுல ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. இதுல இந்த மணி ஆப்ஷன்ஸ் உள்ள வந்திருக்காங்க. இந்த மணி ஆப்ஷன்ஸ் வரும்போது இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த மணி ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருந்தே ஆக வேண்டும். அப்படி இல்லாம இவங்க ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்னா அது கால் ஆப்ஷனுக்கு ஒரு கொண்டாட்டமாக மாறிவிடும். அப்ப இந்த புட் ஆப்ஷன்ஸ் நாளை தினம் அடுத்த வர்த்தகத்துல கண்டிப்பா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் இருக்கணும், ஹைக்கு மேலே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அமைச்சுன்னா மார்க்கெட் நல்லா இறங்குறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட்வே பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போறக்கு ஒரு வாய்ப்பாக மாற்றி விடுவார்கள். ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுதான் நமக்கு க்ளோசிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ 96 103. அப்போ கிட்டத்தட்ட 105 ரூபாய் நமக்கு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்டாக நமக்கு இருக்கு. அப்போ 26,000 டு 26,200 ரொம்ப முக்கியமான இம்பாக்ட் ஜோனா இருக்க போகுது. அப்ப இதுல யார் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் சைடு பக்கமா இருக்கு. அப்போ கண்ட்ரோல் ஸ்ட்ரைக் நமக்கு 26,100. அதே மாதிரி நமக்கு ஆப்ஷன் செயின்ல நமக்கு இம்ப்ளைடு வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளைடு வாலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு புட் சைட் 10 அண்ட் கால் சைடு வந்துட்டு 8.6. அப்போ இது வந்து என்னன்னா ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலிட்டி சொல்லுவோம். இந்த இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலிட்டி இருக்கும்போது இது பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு மொமெண்டம் பண்ணித்தான் ஆகணும். இந்த மந்த்லி எக்ஸ்பெரினால கண்டிப்பா ஒரு மொமெண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் கரெக்டான ஜாக்கிரதையான ஒரு இடத்துல ட்ரேட் பண்றதுக்கு முற்பட்டீங்கன்னா பரவாயில்ல. ஆனா மார்க்கெட் ஸ்லோ டவுன் ஆகிற இடத்துல ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.